வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்க சமயத்தில் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டே போனாருங்களாம். கடவுளே, நான் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னாருங்களாம். உடனே ஒரு ஒளி வந்துச்சுங்களாம். அந்த ஒளி வடிவுல கடவுள் வந்து அவங்கிட்ட வந்து பேசினாருங்க. கடவுளே, என்னை யாருமே வந்து மதிக்கவே மாட்றாங்க, என்னை ஏன் இந்த மாதிரி ஒரு பிறவியா வந்து பிறக்க வச்சிங்க அப்படின்னு ரொம்ப மனக்கவலையில கேட்டானா. இந்த மாதிரி மதிக்கத்தக்காத அளவுக்கு நான் யாரையுமே பிறக்க வைக்க மாட்டேன். அவங்கவுங்க மதிப்பை வந்து அவங்கவுங்க உணர்ற நேரம்னு ஒன்று இருக்கு. உன்னுடைய மதிப்பை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறபடி கேளு. இந்த சிவப்பு கல்லப்பிடி, இதை எடுத்துக்கிட்டு போய் நீ யாரெல்லாம் பார்க்குறியோ அவங்க கிட்ட இதை விற்க முயற்சி பண்ண. அவங்க எவ்வளோ மதிப்பு இந்த கல்லுக்கு சொல்கிறாங்கன்னு நீ கேட்டு வச்சுக்கோ. கேட்டு மட்டும்தான் நீ வச்சுக்கணும், அதை வித்துடக்கூடாது. இதே இடத்துக்கு வந்து நின்று என்கிட்ட நீ வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். நான் மறுபடியும் ஒளி வடிவமா வந்து உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த கல்லை எடுத்துக்கிட்டு விவசாயி ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு இந்த கல்லை கொடுத்தாருங்களாம். விவசாயிக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப கோவம் வந்துருச்சான். இது ஒரு மதிப்பில்லாத கல்லு, இதையே என்கிட்ட விற்க நீ முயற்சி பண்ற. விவசாயி வந்து இந்த கல்லுக்கு மதிப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது இவர் இந்த கல்லை எடுத்துக்கிட்டு போய் ஒரு மாம்பழ வியாபாரி கிட்ட கொடுத்தாருங்களாம். அந்த மாம்பழ வியாபாரி வந்து ஒரு கூட மாம்பழத்தை இந்த கல்லுக்கு பதில் எடுத்துக்கிறியா, இந்த கல்லுக்கு ஒரு கூட மாம்பழம் தான் மதிப்புன்னு சொன்னாங்க. இவர் அடுத்து ஒரு தங்க நகை வியாபாரி கிட்ட போனாருங்களாம். இந்த கல்லை பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்கே, இந்த கல்லுக்கு பதிலா நான் 100 தங்க காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இப்போ இந்த கல்லுடைய மதிப்பு 100 தங்க காசு. அடுத்தது இவர் இந்த கல்லை எடுத்துக்கிட்டு வைர வியாபாரி கிட்ட போனாருங்களாம். வைர வியாபாரி வந்து இந்த கல்லை பார்த்துட்டு, இது ஒரு அற்புதமான கல்லு, இந்த மாதிரி கல்லை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, இந்த கல்லை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லப்பா, இதை அரசர்கிட்ட கொண்டு போய் சேரு, அவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கும், இந்த கல்லை வாங்குற அளவுக்கு இந்த கல்லுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த கல்லை வச்சுட்டு இருந்தவருக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சான். உடனே கடவுளை எங்க சந்திச்சாரோ அதே இடத்துக்கு போயிட்டு கடவுள்கிட்ட மனமுருங்கி வேண்டி, ஒளி வடிவா வாங்க இறைவா, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னாருங்களா. இறைவனும் ஒளி வடிவுல வந்து பேசினாருங்களா. பாத்தியா, இந்த கல்லை நீ எடுத்துக்கிட்டு போனியே, இந்த கல்லுக்கு ஒருத்தரும் ஒவ்வொரு விலை நிர்ணயிச்சாங்க, இந்த கல்லை வச்சிருக்கிற உனக்கும் ஒவ்வொரு மதிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடவுள் சொன்னதை கேட்ட இவருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை போயிட்டு தன்னம்பிக்கை உண்டாச்சுங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒருத்தரை இவங்கள மாதிரி இரு, இவங்கள மாதிரி சமைச்சு காட்டு, இவங்கள மாதிரி படிச்சு காட்டு, இவங்கள மாதிரி பெரிய உத்தியோகத்துல இரு, இவங்கள மாதிரி நடிப்பு தொழிலுக்கு போ, இவங்கள மாதிரி பெரிய ஒரு விஞ்ஞானி ஆகணும், இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பேசவே கூடாதுங்க. 5 விரலும் ஒண்ணும் இல்லை இல்லைங்களா. கடவுளுடைய படைப்புல அத்தனை மனிதர்களும் ரொம்ப சிறப்பானவர்கள் தாங்க. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே மாட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா தாழ்வு மனப்பான்மையே இருக்காதுங்க, தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.